ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விமானம் நைட்டில் பறந்து போயிட்டுருக்குது. எந்த ரேடாராலையும் அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியல. அந்த விமானம் நேராக எதிரி நாட்டுக்குள்ளே போய் குண்டை வீசிட்டு யாருக்கும் தெரியாமல் திரும்பி வந்துடுது. அது எப்படிடா பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு விமானம் உண்மையிலே இருக்குது, B-2 பாம்பர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த விமானத்தை பற்றி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். B-2 பாம்பர் அப்படிங்கிறது அமெரிக்காவோட ரகசிய போர் விமானம். இந்த விமானம் நியூக்ளியர் பாம்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த விமானத்தோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $2 பில்லியன், அதாவது இந்தியா மதிப்புப்படி 16,000 கோடி. இது வரைக்கும் தயாரித்தலே உலகத்திலே ரொம்பவும் விலை உயர்ந்த விமானம் இதுதான். ரேடார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ரேடார் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, ரேடார்லேருந்து கிளம்புற சிக்னல் ஒரு ஃப்ளைட் மேலே பட்டுட்டு திரும்பவும் அந்த ரேடாருக்கே வரும். அப்படி வரும்போது அங்கே ஒரு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு இந்த ரேடாரால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த B-2 பாம்பர் அப்படின்ற போர் விமானம் ரேடார் வேவ் அப்சர்வ் பண்ணுமா, இல்லைனா வேற ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருமா. பிளைனோட ஷேப்பும் கொஞ்சம் ஸ்பெஷல் டிசைனாக இருக்கிறதுனால ரேடாருக்கு இந்த பிளைன் வரதே சுத்தமாக தெரியாது. இது மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கான பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டெல்த் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த விமானத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு வவ்வால் மாதிரி இருக்குது. இந்த பிளைனோட ஷேப் ஏன் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளைனுக்கு டைல் எதுவும் கிடையாது. இது ஃப்ளையிங் விங்ஸோட டிசைனு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அப்படி என்னென்ன இதோட அட்வான்டேஜ்னா, ரேடாரால இந்த ஃப்ளைட்டை டிடெக்ட் பண்ண முடியாது, ஃபியூலை நல்லா சேவ் பண்ணும், லாங் டிஸ்டன்ஸ் இந்த ஃப்ளைட்டை வச்சு டிராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். நார்மலாக நம்ம பார்க்குற எல்லா ஃப்ளைட்டுக்குமே இன்ஜின் வெளியே இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது இன்ஜினும் தெரியல, ஒன்றும் தெரியல, எங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்குலாம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த B-2 பிளைன்ல இன்ஜின் வந்து வண்டிக்கு உள்ள இருக்கும். ஏன் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்ஜினோட ஹீட்டை கூட ரேடாரால டிடெக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த பிளைனோட டெக்னாலஜி இன்ஜினோட ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணி வெளியே வரும்போதே கூலிங்கா தான் வரும். ஸோ அதனால ஹீட் சென்சாராலையும் இந்த ஃபிளைட்டை டிடெக்ட் பண்ணவே முடியாது. இந்த விமானத்துல எந்த மாதிரி வெப்பன்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா, நியூக்ளியர் பாம்ஸ் எடுத்துட்டு போகலாம், 80 பாம்ஸ், அப்புறம் ஸ்மார்ட் பாம்ஸ், இன்னும் ப்ரிகாஷன்ஸ் பாம்ஸ், இது மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பிளைன் அமெரிக்காவில இருந்து கிளம்பி இந்தியா இல்லைன்னா சைனா வரைக்கும் போய் அட்டாக் பண்ணிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு சேஃபா வர முடியும். இந்த விமானத்துக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த விமானத்துக்குள்ள 2 பைலட் மட்டும்தான் உட்கார முடியும். ஏன்னா இந்த விமானம் 30 இருந்து 40 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸா பறக்கும். அந்த அளவுக்கு ஃபியூல் கெப்பாசிட்டி வச்சிருக்குது. அதனாலே விமானத்துக்குள்ள பெட்டு, டாய்லெட், ஃபுட்டு இது எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். B-2 பாம்பர் அப்படிங்கிறது இன்விசிபிள் ஏர்கிராஃப்ட், நியூக்ளியர் பாம்பர், ஸ்டெல்த் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உலகத்திலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஏர்கிராஃப்டும் இதுதான். இந்த பிளைன் ஒரு விமானம் மட்டும் இல்ல, இது ஒரு இன்விசிபிள் வார் மிஷின். அமெரிக்காவில் இது வரைக்கும் மொத்தம் 21 ஃப்ளைட் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சு. இப்போ கரண்ட்ல 20 ஃப்ளைட்டு அமெரிக்கா கிட்ட இது மாதிரி இருக்கு. ஸோ இந்த B-2 பாம்பரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோவை நான் போடுறதுக்கு சஜஸ்ட் பண்ணது நம்ம சப்ஸ்கிரைபர் கண்ணதாசன் அவர்கள். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் இல்லைனா இந்த வீடியோவை பற்றி நான் சுத்தமாக படிச்சிருக்கவே மாட்டேன். அப்புறம் ஃபைனலாக ஒன்று, இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனர். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சிங்க. சோசியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட்டை சொல்லி அதை நான் ஃபாலோ பண்ணி போடணும் அப்படின்னா எனக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து திரும்ப மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் எவ்ரிவன்.